கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டியதாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. சேகர் என்பவரின் படகு நடுக்கடலில் பழுதாகி நின்றதால் மற்றொரு படகில் அங்கே சென்ற மீனவர்கள் படகை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கடல் சீற்றம் காரணமாக கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே படகு இழுத்துச் செல்லப்பட்டது. அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி 2 படகுகளிலும் இருந்த 11 மீனவர்களையும் கைது செய்து காரைநகர் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். அதிகாலையில் கரை திரும்பிக் கொண்டிருந்த 50க்கும் மேற்பட்ட படகுகளை தடுத்து நிறுத்திய இலங்கை கடற்படையினர் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தியதுடன் மீனவர்களையும் விரட்டி அடித்தனர். ராமேஸ்வரத்தில் ஒரு வாரமா வேலை நிறுத்தத்தில் இருந்தோம். நேற்று தான் மீனவர்கள்லாம் கடலுக்கு சென்றோம். சென்ற கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை படகுகளெல்லாம் விரட்டி அடித்து போடுமடியை வெட்டி விட்டு பெருத்த நஷ்டம் உண்டாகிட்டு, இதுபோக 2 படகையும் 11 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடிச்சிட்டு இதை மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே படகுகளை மீனவர்களை விடுவிக்கணும். அப்படி இல்லை என்றால் தமிழகம் தெரிய மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம்.